ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு டீ டைம் கேக் ரெசிபியான மார்பிள் கேக் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி என் கிளைண்ட்ஸ் மத்தியில் மட்டும் இல்லாமல் என் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், என் கேக் சாப்பிடாத எங்கள் அப்பாவுக்கு கூட ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் நிச்சயமாக இது பிடிக்கும். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் மெஷர் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து நான் 2.5 கப்ஸ், அதாவது 340 கிராம்ஸ் ஆஃப் மைதா எடுத்திருக்கேன். இது கூட 2 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் பவுடர் எடுத்து மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதோட நம்மளுக்கு 1 கப் ஆஃப் சுகர், அதாவது 210 கிராம்ஸ் ஆஃப் சுகரும், 1 கப் ஆஃப் மில்க், அதாவது 135 கிராம்ஸ் ஆஃப் மில்க்கும் தேவைப்படும். இப்போது 150 கிராம்ஸ் ஆஃப் பட்டர் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம அளந்து வச்சுருக்கிற சுகரை வந்து சேர்த்து பீட் பண்ணிக்கிட்டே வரலாம். இந்த ரெசிபிக்கு குறிப்பாக நம்ம கிரானுலேட்டட் சுகர் தான் யூஸ் பண்ணணும், பவுடர் சுகர் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ தான் நம்ம வந்து பட்டரோடையும் எக்ஸோடையும் இதை பீட் பண்ணும் போது பேட்டர் நல்லா ஃப்ளஃபியாகவும் நல்லா க்ரீமியாகவும் வரும். இது வந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியான டெக்ஸ்டர் உள்ள கேக் கொடுக்கறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பட்டரோட எல்லோவிஷான கலர் வந்து நல்லா ஃபேட் ஆகி பேல் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். இது வந்து அப்ராக்சிமேட்லி 2 to 3 மினிட்ஸ் ஆகும். மீடியம் ஸ்பீடில் அப்படியே பீட் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்பப்போ சைடில் ஒட்டிகிட்டு இருக்கிற பட்டர் எல்லாத்தையும் ஒரு ஸ்பேட்டுல வச்சு கிளியர் பண்ணி ஈவனாக வந்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பட்டர் வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி நல்லா பேல் ஆகிடுச்சு. இப்போது 4 முட்டை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஒரு முட்டையாக தனித்தனியாக நம்ம போட்டு அப்படியே பீட் பண்ணிக்கிட்டே வரணும். இப்படி ஒரு முட்டையாக நம்ம வந்து தனித்தனியாக போட்டு பீட் பண்ணும் போது சுகர் கிரானியூல்ஸ் எல்லாம் நல்லா கரைஞ்சி எக்ஸ் எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகி நம்மளுக்கு ஸ்மூத் அண்ட் ஃப்ளஃபியான பேட்டர் கிடைக்கும். எக்ஸையும் பீட் பண்ணும் போது அவசரப்படாமல் மீடியம் ஸ்பீட்லேயே வச்சு பீட் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்போ தான் வந்து சுகர் கிரானியூல்ஸ் வந்து முட்டையை வந்து நல்லா ஃப்ளஃபி ஆகும், பேட்டரும் வந்து டபுள் ஆகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பவுலோட சைடில் இருக்கிற பேட்டரையும் ஸ்பேட்டுல வச்சு க்ளீன் பண்ணி அப்படியே வந்து பேட்டரோடு சேர்த்து பீட் பண்ணிக்கிட்டே வரலாம். அப்போ தான் வந்து பேட்டர் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும். இப்போ எல்லா முட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபைனலாக ஒரு தடவை ஸ்பாட்டுலா வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸை பேட்சாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வரலாம். ஏன்னா நம்ம ஒரேடியாக ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தோன்னா ஒழுங்காக பிளெண்ட் ஆகாது. ஸோ பேட்சாக சேர்த்து ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ட்ரை இன்க்ரீடியன்ஸை பவுலில் சேர்க்கும் போது ஒரு சிஃப்டர் வச்சே சேருங்க. அப்போ தான் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா ஏர் ரைட் ஆகி நல்லா லைட்டாக இருக்கும். இப்போ இதோட நம்ம அளந்து வச்சுருக்கிற மில்கையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வரலாம். இந்த ரெசிபியோட எல்லா இன்க்ரீடியன்ஸ் வித் மெஷர்மெண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த ரெசிபியை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஒழுங்கான மெஷர்மெண்ட்ஸோட ப்ராப்பர் ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். அப்படி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி உங்களுக்கு நல்லா வந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் கொடுங்க. பார்க்குற மற்றவங்களுக்கும் அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் அண்ட் வெட் இன்க்ரீடியன்ஸ் ரெண்டையும் ஆல்டர்னேட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபைனலாக சைடில் ஒட்டிகிட்டு இருக்கிற மாவு எல்லாத்தையும் ஒரு ஸ்பாட்டுலா வச்சு க்ளீன் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டோன்னா பேட்டர் ரெடி ஆயிரும். இப்போ ஒரு வேளை உங்களுக்கு பிளெயின் டீ கேக் வேணும்னா அப்படியே நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி வந்து மார்பிள் கேக் பண்ண போகிறேன். ஸோ அதனால் பேட்டரை வந்து 2ஆக பிரித்து வச்சுக்கிட்டேன். ஒரு பவுலில் இருக்கிற பேட்டரில் வந்து ஒயிட் சாக்லேட் காம்பவுண்டை வந்து மெல்ட் பண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப ஜாஸ்தியாலாம் நீங்கள் சாக்லேட் மெல்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஒரு 50 கிராம்ஸ் ஆஃப் சாக்லேட் வந்து எடுத்து மெல்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். இப்போ இது வந்து மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கிட்டேன். இன்னொரு பவுலில் வந்து டார்க் சாக்லேட் காம்பவுண்டை மெல்ட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதுவும் அதே மாதிரி ஒரு 25 to 50 கிராம்ஸ் இருந்தால் போதும். இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மார்பிள் கேக்கோட ரெசிபீஸ்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கொக்கோ பவுடரை வந்து ஐசிங் சுகரோடு சேர்த்து ஆயில் கலந்து பேட்டரில் வந்து சேர்ப்பாங்க. பட் நான் வந்து இன்றைக்கி வந்து ஒயிட் சாக்லேட்டும் டார்க் சாக்லேட்டும் தனித்தனியாக பேட்டரை பிரித்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணும்போது ரிசல்ட் வந்து ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது பார்ச்மெண்ட் பேப்பர் போட்ட ஒரு பிரெட் டின்னில் ஃபஸ்ட்டு ஒயிட் பேட்டர் போட்டுக்கிறேன். அதுக்கு மேலே டார்க் சாக்லேட் பேட்டர். இப்போது இதை வந்து ஒயிட் பேட்டரோட மிக்ஸ் ஆகாமல் அப்படியே வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஃபைனலாக மீதி இருக்கிற ஒயிட் பேட்டரையும் இதோட சேர்த்து இதே போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு நீளமான ஸ்டிக்கோ இல்லை ஒரு கத்தியோ வச்சு லைட்டாக இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நடுவில் வந்து நல்ல இந்த மாதிரி டிசைன் ஆகும். இப்போது 180 டிகிரிஸ்க்கு ப்ரீ ஹீட் ஆன அவனில் அதே 180 டிகிரிஸ்க்கு 40 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மார்பிள் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாசம் அப்படியே வீடு ஃபுல்லாக கமன்னு இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஃப்ளிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்ச்மெண்ட் பேப்பரை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க ஸ்லைஸ் பண்ணி பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கே எவ்வளோ ஸ்க்ரம்ஷியஸாகவும் எவ்வளோ சூப்பராகவும் இருக்குது. பார்த்தீங்களா, டேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிச்சாக இருக்குங்க. இது ரூம் டெம்பரேச்சரில் 4 to 5 டேஸ் வரைக்கும் ஏர்டைட்டான பாக்ஸில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த டீ கேக் வந்து நம்ம செல் பண்ணுற பர்பஸ்க்கு பண்ணுறதா இருந்தால் இதை 450 to 500 rupees வரைக்கும் செல் பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரமே இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye bye.